ஹாய்! ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாவக்காய் புளி தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம். நிறைய பேர் டேஸ்ட்டுன்னா ஒத்துக்க மாட்டீங்க. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இதை சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோட நல்ல காரசாரமான பாவக்காய் புளி தொக்கு அப்புறம் நொறுக்கி போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்குமே பாவக்காய் பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சீடு ஹார்டாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு சட்டியில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 50% இந்த பாவக்காய் வெந்திருக்கும். ரிமைனிங் இருக்கிற ஆயிலில் தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளி 2 ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இடையில ஒரு 2 தடவை கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காய் வந்த பிறகு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காய் ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.